யாருக்கு கப்பு யாருக்கு அல்வா பகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில் அத்தொகுதியில் கட்சிகள் பிரச்சார பணிகளை வேகப்படுத்தி வருகின்றன. இந்த சமயத்தில் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரும் 29ஆம் தேதியுடன் கூட்டத்தொடர் முடிவடைகிறது. அதற்கு பிறகு திமுக அமைச்சர்கள் விக்கிரவாண்டியை முகாமிட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். திமுக சார்பாக அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, கௌதம் சிகாமணி ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக கூட்டணி இத்தேர்தலை புறக்கணித்து உள்ளது. பாஜக கூட்டணி சார்பாக பாமக இந்த தொகுதியில் களம் காண்கிறது. அன்புமணி போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா போட்டியிடுகிறார். திமுகவும் அதிமுகவும் சம பலத்தில் உள்ள தொகுதி விக்கிரவாண்டி. அப்படி இருக்க அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்தது அக்கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமார் 4,77,033 வாக்குகள் பெற்றார். அதிமுக வேட்பாளர் 4,06,330 வாக்குகள் பெற்றார். இதில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பெற்ற வாக்குகளை பார்த்தால் திமுகவுக்கும் அதிமுகவும் இடையே 6,000 தான் வித்தியாசம். இப்படி இருக்கும்போது கள்ளக்குறிச்சி விவகாரம் திமுக அரசுக்கு எதிரான சூழலை உருவாக்கி உள்ளதால் அதிமுக போட்டியிட்டால் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக அதற்கு இடமளிக்காமல் விலகியது. பாஜக கூட்டணி சார்பாக பாமக களம் இறங்கி 1,81,882 வாக்குகள் பெற்றது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு 57,242 வாக்குகள் பெற்றது. அதிமுக விலகி கொண்டதால் 2ஆம் இடத்தை இந்த தேர்தலில் யார் பிடிப்பது என்பதில் பாமகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே மறைமுகமாக போட்டி நிலவுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை பாமக நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் மூலம் இழந்தது. அதே தேர்தல் மூலம் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது. பாமக தனது மாம்பழ சின்னத்தை இழந்ததால் இந்த தேர்தலில் தனக்கு மாம்பழ சின்னம் கேட்டு விண்ணப்பித்தது. அந்த சின்னம் அக்கட்சிக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் மைக்கு சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சுயேட்சை ஒருவருக்கு பானை சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்குள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக விசிகாவை சேர்ந்த ரவிக்குமார் பானை சின்னத்தில் போட்டியிட்டுதான் 4,77,033 வாக்குகள் பெற்றார். ஆகவே தவறுதலாக சில திமுக கூட்டணி வாக்குகள் பானை சின்னத்திற்கு செல்ல வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் அதிமுக ஒதுங்கி கொண்டதால் அதிமுக வாக்குகள் பாமக பக்கம் செல்லாமல் தங்கள் பக்கத்துக்கு கொண்டு வர திமுக முயற்சித்து வருகிறது. ஆகவே பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் பேசிய மாதிரியே பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. தப்பி தவறி எடப்பாடியோ அதிமுகவையோ விமர்சித்தால் அந்த வாக்குகள் பாமகவுக்கு போய்விடும் என்பதால் அதிமுகவை கண்டும் காணாது போல் கடந்து செல்கின்றன திமுகவினர். அதிமுக இல்லாததால் 2ஆம் இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி முயற்சித்து வருகிறது. அதிமுகவுக்காக சில ஆண்டுகளுக்கு முன்னர் வாக்கு சேகரித்தவர் சீமான். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்றெல்லாம் பேசி பிரச்சாரம் செய்தார். ஆகவே இந்த தேர்தலில் அதிமுக வாக்கு தனக்கு வந்துவிடாதா என்று அவரும் எதிர்பார்க்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் என்னென்ன சுவாரஸ்யங்கள் வைத்துள்ளதோ என்ற எதிர்பார்ப்பில்
தமிழக மக்களும் அதன் முடிவை எதிர்பார்க்கின்றனர். மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றி இன்னும் சுவாரஸ்யமான சம்பவத்தோடு சந்திப்போம். வணக்கம்.